அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். சிவகாமி சபதத்தின் பாகம் 3 28ஆம் அத்தியாயம், பட்டிக்காட்டு பெண். போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? நரசிம்ம பல்லவரும் பரஞ்சோதியும் பரஞ்சோதியோட அந்த மாமா நமசிவாய வைத்தியரோட வீட்டுக்கு திருவெண்காட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ நரசிம்ம சக்கரவர்த்தி கொஞ்ச நேரம் அப்படியே கனவுல அப்படியே கொஞ்சம் மறந்துட்டாரு. சிவகாமியை பத்தி எல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் திடீர்னு வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வாழ்க, மாமல்லர் வாழ்கன்னு குரல் கேட்டோன்னே கொஞ்சம் அப்படியே கனவுலேருந்து ஆஹா நம்ம நிகழ் லோகத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு இல்லையா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? வரவேற்பு வைபவம்லாம் அட்டகாசமா நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா வந்திருக்கிறது குமார சக்கரவர்த்தியும் தளபதியும் வேற இல்லையா? அதனால பயங்கர அட்டகாசமா வரவேற்பு வைபவம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நமச்சிவாய வைத்தியரோட வீட்டுக்குள்ள மாமல்லரும் பரஞ்சோதியும் நுழைஞ்சிட்டாங்க. பல்லவ சாம்ராஜ்யத்தோட இளவரசர் தன்னோட அந்த சின்னஞ்சிறிய வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு மாதிரி அந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறதுன்னு கையும் ஓடல காலும் ஓடல. எல்லாம் அதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்கன்னா கூட அவர் உள்ள வந்தோடனே இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் தளபதிக்குரிய அந்த வீர உடையெல்லாம் போட்டிருந்த காரணத்தினால பரஞ்சோதியை நிமிர்ந்து பார்த்து பேசக்கூட அவங்களுக்கே கூச்சமா இருக்கு. பரஞ்சோதிக்கோ அதை விட கூச்சமா இருந்தது. அந்த கூடத்துல இருந்த ஒரு சேர், ஒரு நாற்காலியில போய் யாரும் சொல்லாமலே மாமல்லர் தானே போய் உட்காந்துக்கிட்டாரு. சுத்தி முத்தியும் பாக்குறாரு. நிலைமை ஒரு வாரம் அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஆஹா நம்ம வந்துட்டதுனால எல்லாம் ரொம்ப திகைச்சு போய் நிக்கிறாங்க அப்படின்னு. அதுவும் கண்ணில் அப்படியே கண்ணீர் ததும்ப ஒரு வயசான அம்மா நிக்கிறாங்க. அதுதான் பரஞ்சோதியோட அம்மாவா இருக்கணும் அப்படின்னு தானே யூகிச்சுக்கிறாரு. எங்க வீர தளபதியை பெற்ற பாக்கியசாலியான தாயை தரிசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆவலா இருந்துச்சு. அந்த பாக்கியம் இன்னைக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியை பார்த்து, தளபதி இது என்ன, அம்மாவுக்கு நமஸ்காரம் செய்யுங்க, தொண்டை மண்டலத்துக்கு போனதுனால மரியாதை கூட மறந்து போயிடுச்சுன்னு நாளைக்கு எல்லாரும் குறை சொல்லுவாங்கல்ல அப்படிங்கிறாரு. உடனே பரஞ்சோதி முன்னால போய் அம்மாவோட பாதங்கள்ல நமஸ்காரம் பண்றாரு. நமஸ்கரித்து அப்படியே குமாரனை வாரி எடுத்து உச்சி முகரணுங்கிற ஆசை அந்த அம்மாவுக்கு எவ்வளவோ இருக்கு. ஆனா குமார சக்கரவர்த்தி அங்க உட்கார்ந்து இருந்ததும் தன்னுடைய பையன் ஒரு போர்க்கோள உடை தரிச்சிருந்ததும் அந்த அம்மாவுக்கு ஒரு தயக்கத்தை உண்டு பண்ணுச்சு. அப்புறம் நமச்சிவாய வைத்தியருக்கும் பரஞ்சோதி நமஸ்காரம் செஞ்சுட்டு திரும்பி மாமல்லர் பக்கத்திலேயே உட்காந்து உச்சி மூட்டையே பார்த்துட்டு இருக்கிறாரு. நமச்சிவாய வைத்தியர் மாமல்லரை பார்த்து சொல்றாரு, இந்த குடிசைக்கு நீங்க வந்தது எங்களோட பாக்கியம் அப்படிங்கிறாரு. மாமல்லர் அவரை பார்த்துட்டு, ஓஹோ நமச்சிவாய வைத்தியருங்கிறது நீங்க தானே, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்ய விரும்புறேன். உங்க குமாரி என் சிநேகிதரை ரொம்பவும் பயப்படுத்தி வச்சிருக்கா போல் இருக்காதோ, அந்த கதவு கிட்ட நிக்கிறவ தானே உங்க பொண்ணு, பார்த்தா ரொம்ப சாதுவா தெரியுறா. ஆனா பல்லவ சைனியத்தோட தலை சிறந்த தளபதிய, வாதாபியோட யானை படைய சிதற அடிச்ச தீரரை, கங்க நாட்டானையும் பாண்டியராஜனையும் புறமுதுகு செய்து ஓட வச்ச வீரரை ரொம்பவும் பயப்படுத்தி இருக்கிறா அவங்க பொண்ணு. இனிமேலாவது அப்படிலாம் செய்ய வேண்டாம்னு உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. பரஞ்சோதியை இங்க அழைச்சிட்டு வர்றதுக்கு நான் என்ன பாடுபட வேண்டியிருந்தது தெரியுமா? கையை பிடிச்சு பலாத்காரமா அழைச்சிட்டு வர வேண்டியிருந்தது. அம்மா நீங்களே கேளுங்க, உங்க பையன் இங்க வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சாரா இல்லையான்னு கேளுங்க அம்மா அப்படின்னு மாமல்லர் சொன்னப்போ பரஞ்சோதியோட அம்மா மகனை அன்பும் கர்வமும் ததும்பின கண்களால் அப்படியே பாக்குறாங்க. அம்மா குழந்தை, மாமல்லர் பிரபு சொல்றது உண்மையா? எங்களெல்லாம் பார்க்க உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற. ஆமா அம்மா, பல்லவகுமாரர் உண்மையை தவிர வேற எதையும் சொல்றதில்ல. ஆனா ஏன் எனக்கு இங்க உங்களை எல்லாம் பார்க்க பிடிக்கல அப்படிங்கிறதையும் அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாரு பரஞ்சோதி. அந்த அம்மா கேட்கணும் அப்படின்னு மாமல்லர் கொஞ்சம் கூட காத்திருக்காம அவரே சொல்றாரு, உங்க அருமை பையன் காஞ்சிக்கு போய் கல்வி கத்துக்கிட்டு புலவரா திரும்பி வரேன்னு உங்ககிட்ட வாக்குறுதி சொல்லிட்டு புறப்பட்டாராமே, அந்த வாக்கை நிறைவேற்ற முடியலையா? போனப்போ எப்படி போனாரோ அதே மாதிரி திரும்பி வந்திருக்கிறாரா? அதனால உங்களை எல்லாம் நிமிந்து பார்க்கவே வெக்கமா இருக்கான். எப்படி இருக்குது கதை அப்படிங்கிறாரு மாமல்லர். இந்த மாதிரி மாமல்லர் சொன்னோன்னே பரஞ்சோதியோட அம்மா பையனுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அவன் முதுகு அப்படியே தடவிக்கிட்டே, அப்பா குழந்தை, நீ படிச்சா என்ன படிக்காட்டி என்ன, ஏதோ சிவபெருமான் அருளோட நீ உயிரோட நல்லபடியா திரும்பி வந்துட்டியே, அதுவே எனக்கு போதும். அந்நாள்ல உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்க வந்த ஆசிரியர்கள் எல்லாம் நீ அடிச்சு விரட்டியே, அதுக்காகலாம் நான் உன்னை எப்போவாது கோபிச்சுக்கிட்டதுண்டா அப்படிங்கிறா. இதை கேட்ட மாமல்லர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, என்ன 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 வாத்தியார்கள் எல்லாம் அடிச்சு விரட்டினாரா அவங்க பையன்? அடாடாடாடா, நல்ல வேலை நான் பிழைச்சேன். இந்த சாது பிள்ளை தான் என்ன தனக்கு படிப்பு கத்து கொடுக்க சொல்லி தொந்தரவு செஞ்சாரு. அவர் சொல்றது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு நான் பாடம் கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன், என்னையும் அப்படித்தானே அடிச்சு துரத்திருப்பாரு. பிழைச்சேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு நரசிம்மர். பரஞ்சோதி அவரை பரிதாபமா திரும்பி பார்த்துட்டு, பிரபு இது ஏதோ சிரிப்பதற்குரிய விஷயம்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலே அப்படி இல்லை. காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதனால எங்க அம்மா நான் கல்வி கத்துக்காம திரும்பி வந்திருக்கிறத பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா என் மாமாவை கேளுங்க, படிப்பு இல்லாத இந்த மூடனுக்கு தன் பொண்ணை கட்டி கொடுப்பாரான்னு கேளுங்க அப்படிங்கிறாரு பரஞ்சோதி. நமச்சிவாய வைத்தியருக்கும் அந்த பரிகாச பேச்சுல கலந்துக்க முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னே
என்ன கேட்பானே, கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணையே கேளுங்களேன், அவளுக்கு சம்மதமா இருந்தா எனக்கும் சம்மதம் தான் அப்படிங்கிறாரு. அந்த சமயம் ஏதோ கதவு திறக்கிற சத்தம் கேட்டோன்னே எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பாக்குறாங்க. உமையாள் கதவை திறந்துக்கிட்டு உள்ள அறைக்கு போயிட்டே இருக்கிறா. எல்லாரும் சேர்ந்து பரிகாசம் பண்ணா குழந்தை என்ன செய்வா அப்படின்னு உமையாளோட அம்மா பொண்ணுக்கு அப்படியே பறிஞ்சுக்கிட்டு வராங்க. அப்புறம் நமச்சிவாய வைத்தியர் வந்து குமார சக்கரவர்த்தியை பார்த்து, பரஞ்சோதியோட பராக்கிரம செயல்களை பத்தி அடிக்கடி கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அவனால இந்த சோழ நாடே பெருமை அடைஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த பக்கம் எப்போ வருவானோ என்னவோன்னு எல்லாருமே ஏக்கமா காத்துக்கிட்டு இருந்தோம். ஏதோ எங்க அதிர்ஷ்டம் இவ்வளவு சீக்கிரத்துல அவன் இங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவனோட நீங்களும் வந்தது எங்க பூர்வ ஜென்ம தவத்தோட பலன் தான் சொல்லணும். புவிக்கு அரசராகிய நீங்க வந்திருக்கிற சமயத்துல நாவுக்கரசர் பெருமானும் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. இப்பேற்பட்ட நல்ல சந்தர்ப்பம் மறுபடியும் எங்க கிடைக்க போகுது? இப்போதே ஒரு நாள் பார்த்து சுப முகூர்த்தத்துல விவாகத்தை நடத்திடுவோம். உமையாலையும் உங்களோடய அழைச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு நமச்சிவாய வைத்தியர் சொல்லி நிறுத்துறாரு. அப்போ மாமல்லர், பார்த்தீரா தளபதி, எப்படியும் உங்களுக்கு கல்வி கற்பிச்சு புலவராக்கி விடுறதுன்னு வைத்தியர் தீர்மானம் பண்ணியிருக்கிறாருன்னு தெரியுது. வேற எந்த உபாயமும் பயன்படாம போனதுனால அவரோட பொண்ணை வச்சே உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க தீர்மானம் பண்ணிருக்காரு. ஆஹா, கடைசியா நீங்க அடிச்சே துரத்த முடியாத வாத்தியார் ஒருத்தவங்களுக்கு கிடைக்க போறாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாமல்லர் உட்பட சுத்தி நிக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. குமார சக்கரவர்த்தி நமச்சிவாய வைத்தியரை பார்த்துட்டு, ஐயோ அதெல்லாம் முடியாது, பல்லவ சாம்ராஜ்யத்தோட வீர தளபதிக்கு தலைநகரத்துலதான் கல்யாணம், அதுவும் சக்கரவர்த்தியோட முன்னாடி தான் நடக்கணும். இது சக்கரவர்த்தியோட கட்டளை. காஞ்சிக்கு நாங்க போன உடனே ஆள் அனுப்பி விடுறோம், எல்லாரும் வந்து சேருங்க. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், அப்படி ஒருவேளை உங்க பொண்ணு கல்வி கேள்விகள்ல வல்ல புலவரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பிடிவாதம் பிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் வழி இருக்கு. காஞ்சியில எங்க குலகுரு ருத்ராச்சாரியா இருக்கிறார். வயசு 90 தான் ஆகுது. தாடி ஒரு முழ நீளத்துக்கு குறையாது. அவர் அறியாத கலையோ அவர் படிக்காத புஸ்தகமோ ஒண்ணுமே கிடையாது. அவர்கிட்ட வேணும்னா உங்க பொண்ணை பத்தி சொல்லி உங்க பொண்ணை அவருக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அதுக்கும் வேணா ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மாமல்லர் சொன்னோன்னு எல்லாரும் பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. தளபதி வாங்க போலாம், திருநாவுக்கரசரை போய் தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறாரு. மாமல்லரும் பரஞ்சோதியும் நாவுக்கரசர் பெருமான அவர் தங்கி இருக்கிற மடத்துக்கே போய் பார்த்துட்டு திரும்பி வராங்க. பரஞ்சோதியோட தாயார் வந்து பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு, இங்க வா தம்பி, ஒரு சமாச்சாரம் அப்படின்னு உள்ள இறக்கி கூட்டிட்டு போறா. அங்க தரையில படுத்து தேம்பிக்கிட்டு இருந்த உமையாளை காட்டி, பாத்தியா உன்னோட பரிகாச பேச்சு இந்த பொண்ணை என்ன பாடுபடுத்திருக்கு, இப்படி செய்யலாமாப்பா அப்படிங்கிறா. பரஞ்சோதி மனம் இலகி போய், ஐயோ இது என்ன படி, நான் ஒன்னும் பரிகாசம் செய்யலையே. ஆமாமா, செய்யறதையும் செஞ்சுட்டு இல்லைன்னு சாதிக்காத. இந்த குழந்தை என்ன சொல்றா தெரியுமா, நீ காஞ்சிபுரம் போனதுக்கு அப்புறம் அரண்மனை உத்தியோகமும் சக்கரவர்த்தியோட சிநேகிதமும் சம்பாரிச்சுக்கிட்டியான். இந்த பட்டிக்காட்டு பெண்ணை கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு இஷ்டம் இல்லையா, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறியான். ஐயோ அப்படி இல்லவே இல்லம்மா, இல்லைன்னா நீயே அந்த பெண்ணுக்கு சமாதானம் சொல்லி தேத்து, நான் எவ்வளவோ சொல்லியும் இவ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியோட அம்மா வெளியில போயிடுறா. அம்மாவோட கட்டளையை சிறமேற்கொண்டு பரஞ்சோதி உமையால தேத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா உமையால் அவ்வளவு சீக்கிரம் தேர்றதா தெரியல. ரொம்ப நேரம் பரஞ்சோதி தன்னை தேத்திக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி தோணுது. தேர்றது மாதிரி ஒரு நிமிஷம் இருப்பா, அடுத்த நிமிஷம் திருப்பி அப்படியே ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுவா. உமையால் பட்டணத்து நாகரிகம் அறியாத பட்டிக்காட்டு பெண்ணுதான். ஆனா கூட தன்னோட மனோரதத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு உபாயம் வந்து அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. பரஞ்சோதி சீக்கிரம் வெளியில போறதுக்கு முடியாதபடி ரொம்ப நேரம் தன்னை தேத்திக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தா. எவ்வளவு நீளமான நாடகமா இருந்தாலும் ஒரு முடிவு உண்டு இல்ல, அந்த மாதிரி அந்த பொய் சோக நாடகத்துக்கும் முடிவா மங்களம் பாட வேண்டிய சமயம் வந்தப்போ உமையாள் வந்து பரஞ்சோதிட்டு சத்தியம் வாங்கிக்கிட்டா. தன்னையே அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுதான். அந்த மாதிரி சத்தியம் செய்து கொடுத்த அப்புறம் பரஞ்சோதி சொல்றாரு, ஆனால் உமா நான் சொல்றேன், நம்ம கல்யாணம் உங்க அப்பா சொன்னது மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நடக்காது. ரொம்ப நாள் நீ காத்திருக்க வேண்டியிருக்கலாம். நீ சிநேகிதர் மாமல்லருக்கு எப்போ திருமணம் நடக்குதோ அப்போதான் நம்ம கல்யாணமும் நடக்கும். அவருக்கு முன்னால நான் இல்லறத்தை மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். உங்களுக்காக அவசியமானா யுகம் யுகமா வேணுமானாலும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா உமையாள். ஆக பரஞ்சோதிக்கு உமையாள் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா மாமல்லருக்கு எப்ப கல்யாணமோ அப்பதான் பரஞ்சோதிக்கு கல்யாணம். அப்போ மாமல்லருக்கு எப்ப கல்யாணம்ங்கிறது யார் முடிவு பண்ணுவாங்க? சிவகாமியை வேற வாதாபிக்கு கொண்டு போயிட்டாங்களே, நீ எத்தனை வருஷம் ஆக போகுது, கல்யாணம் என்ன ஆக போகுது, மாமல்லர் இந்த விஷயமே தெரியாம வேற இருக்கிறாரு, தெரிஞ்சா என்ன ஆக போறாரு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் புதன்கிழமை வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.